கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கி 5 வாரங்கள் முடிவடைந்த நிலையில் குருத்தோலை ஞாயிறு வழிபாடு நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ஜெருசலம் நகருக்குள் வரும்போது அவருக்கு குருத்தோலைகளை விரித்து யூத மக்கள் வரவேற்பு அளித்தனர். கைகளில் ஒலிவ மரத்தின் இலைகளை வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனை நினைவு கூறும் வகையில் தவக்காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் சிறப்பு திருபலி ஆராதனை நடைபெற்றது. எங்கள் செயல்களால் தகுதியற்றலாயினும் இந்த ஒரே பலியினாற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைக்கு எங்களுடைய திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பவனியாக குருத்தோலை ஏந்தி ஆண்டவருக்கு ஓசனா ஓசனான்னு பாடி நாங்கள் வந்தோம். இது ஆண்டவருடைய பாடுகளுடைய முன்னறிவிப்பினுடைய ஒரு நாளாக இன்று நாங்கள் எல்லாருமே இதை கொண்டாடுறோம். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறமா குட் ஃப்ரைடே வரும் ஜீசஸை நினைவுபடுத்துறதுக்காக. அப்புறமா ஈஸ்டர் வரும். we are really eager to see ஜீசஸ் வெளியில் வருவாருன்னு. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நடந்த குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடந்த பவனியில் குருத்தோலையை ஏந்தி ஓசன்னா பாடல் பாடி ஏராளமானோர் சென்றனர். இந்த வாரம் பரிசுத்த வாரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த பரிசுத்த வாரத்திலே புனித வெள்ளி, புனித சனி, பெரிய வியாழன் என்று 3 முக்கியமான நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இறுதியாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவும் கொண்டாடப்படுகின்றது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு தந்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பேராலய கலையரங்கில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை இருதய ஆண்டவர் கோயில், நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா ஆலயம், நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயம் உள்ளிட்ட பகுதிகளில் குருத்தோலை ஞாயிறு பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.